மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இந்த வீடியோவோட இடையில ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறத சொல்லுவேன். வீடியோ முழுசா பாக்குறவங்களுக்கு மட்டும் அது தெரியும். அதை பார்த்தவர்கள் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத மட்டும் தெரிந்தவர்கள் மட்டும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஆனா அதை விட பயங்கரமான சந்தோஷம் ஒண்ணு இருக்கு. யூடியூபர் சவுக்கு சங்கர் விடுதலை. நான் சொன்னேன் இல்லையா, 20ஆம் தேதி சவுக்கு சங்கர் விடுதலை செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அது இன்னைக்கு 20ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன நடந்துச்சு சவுக்கு சங்கர் விவகாரத்துல அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்கணும். பழைய கதைலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் சவுக்கு சங்கர் விடுதலை இன்னைக்கு செய்யப்பட்டிருக்காரு இல்லையா, ஸ்டாலின், உதயநிதி, பல IAS அதிகாரிகள், பல IPS அதிகாரிகள் செத்திங்க இன்னையில இருந்து எழுதி வச்சுக்கோங்க. சும்மாவே ஆடுவார் இருந்தாலும் இப்ப சலங்கைய வேற கட்டி விட்டுருவீங்க, சும்மாவா விட்டுருவாரு. இனிமே பல சிறப்பான தரமான சம்பவங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஒத்த திமுக காரன் கூட நிம்மதியா தூங்க முடியாது. 5 வருடத்துல இந்த திமுக காரர்களோட ஆட்சியால மக்கள் எவ்வளவு வேதனைப்பட்டார்களோ, எவ்வளவு கதறினாங்களோ, அதை விட பல மடங்கு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சரும் கதற போறீங்க, ஒவ்வொரு முன்னாள் அதிகாரிகளும் கதற போறீங்க. ஸ்டாலின்ல தொடங்கி உதயநிதியில இருந்து ஒருத்தரை கூட மிச்சம் வைக்காம செய்ய போறாப்ல. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, இப்ப சவுக்கு சங்கர் வெளியே வர்றதால இந்த அரசுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா? எல்லா அரசுமே பார்க்கும். பட் இந்த அரசு சவுக்கு சங்கர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, சவுக்கு வெளியில வந்தா விமர்சிப்பார், சும்மாலாம் விட மாட்டாரு, அந்த வந்தா நம்மளையும் திட்டுவாரு அப்படிங்கறதெல்லாம் டிவிகேவினருக்கும் தெரியும். ஆனாலும் அதை அவங்க விரும்புறாங்க. ஏன்னா அதிகாரிகள் யாராவது ஆட்டம் போட்டுற கூடாது, அப்ப சவுக்கு மாதிரி ஒரு ஆள் வெளியே இருந்தா சுட்டி காட்டுறதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறத அவங்க விரும்புறாங்க. அதுக்கே ஒரு ராயல் சல்யூட்டை வைப்போம். இப்ப சவுக்கு சங்கர் இன்னைக்கு அறிவுரை குழு அப்படின்னு இருக்குல்ல, அட்வைசரி போர்டு அப்படிம்பாங்க, அதுல போய் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. நேற்று கூட ஆலந்தூர் ஸ்டேஷனுக்கு ஆலந்தூர் நீதிமன்றத்துக்கு வந்துட்டு போனதை நீங்க பார்த்திருப்பீங்க. சிறப்பு. இப்ப குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டுருச்சு. தமிழ்நாடு அரசு அதற்கான உத்தரவு அப்படிங்கிறதையும் கொடுத்துருச்சு. சரி, சவுக்கு சங்கர் எப்ப வெளியே வருவார்? குண்டாஸும் உடஞ்சிருச்சு. வேற கேஸ் ஏதாவது பெண்டிங் இருக்கா, அதுக்கு பெயில் வரணுமா அப்படின்னா, ஏற்கனவே ஒட்டுமொத்த வழக்குக்கும் சேர்த்து ஒரு இடைக்கால ஜாமீனை நீதிமன்றம் கொடுத்திருந்தது இல்லையா, அது காலாவதி ஆயிடுச்சு. இப்ப இன்னும் ஒரு 2 நாளுக்குள்ள அதற்கான மறு ஏற்பாடு அப்படிங்கிறது செய்யப்பட்டு எல்லா வழக்குகளுக்கும் சேர்த்து ஜாமீனும் கெடுப்பாங்க. ஏன்னா இந்த திமுகவோட அல்லக்கைகளா வேலை செஞ்ச அரசு வழக்கறிஞர்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டுட்டாங்க. இப்ப புதிய அரசோட வழக்கறிஞர்கள் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இதுக்கு பெருசா எந்த விதமான தரங்களும் தெரிவிக்க மாட்டாங்க. ஜாமீன் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிபந்தனைகள்லாம் விதிக்க மாட்டாங்கிறதால அநேகமா ஒரு 2 நாள்ல சவுக்கு வெளியில வந்துருவார். ஆட்டம் சும்மா வெறித்தனமா இருக்கும். முதலில் பாதிக்கப்பட போவர், வணக்கம் சார், ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட்டீங்களா, ஐஸ்கிரீம் டேஸ்டா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரிதான் முதல் கேள்வியே இருக்கும். நடுங்குவாங்க. இனிமே சும்மா வச்சு 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 கிழிப்பாங்க. ஏன் அப்படி இதை நான் இவ்வளவு தைரியமா சொல்றேன் அப்படின்னா, திமுகவினரை அரெஸ்ட் பண்ணியே தீரணும், அவ்வளவு பித்தராட்டம் நடந்திருக்கு, அவ்வளவுக்கும் டாக்குமெண்ட் வெளில இருக்கு, இன்னும் நிறைய டாக்குமெண்ட் வர வேண்டியது இருக்கு. ஆனா அதிகாரிகள் இந்த அரசுகிட்டயே கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. ஏன்? நம்ம அரசாங்கத்திட்ட கொடுத்துட்டு ஏதோ ஒரு ரூபத்துல அரசு வேற மைனாரிட்டி அரசா இருக்கு, நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழல் நாம தான் கொடுத்தோம் அப்படிங்கிறது எப்படியாவது லீக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மள வைக்க மாட்டாங்க அப்படிங்கறதுல தயக்கம் இருக்கு. சவுக்கு மாதிரியான ஆளுங்க வெளியில வந்துட்டா இந்த தயக்கத்துக்கு வேலையே இல்லை. சவுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. சார் பாத்துங்க, எல்லாம் நம்ம திமுக தான், பார்த்து பக்குவமா செஞ்சு விடுங்க, பாவம் நல்லா பார்த்து செஞ்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் கத்திரிக்காய் முத்தனா கடத்தலுக்கு வந்துதானே ஆகணும்னு அரசியல் அரட்டையில வச்சு திமுக சட்டையை வைக்காம விட மாட்டாங்க. யாரப்பா அரெஸ்ட் பண்ணீங்க, யாரப்பா குண்டாஸ் போட்டீங்க, யாரப்பா கைய உடைச்சிங்க, வாங்க வாங்க வாங்க, இப்ப எல்லாம் வரிசையா வாங்க, நீ ஆப்புல உட்காந்துக்க, நீ ஆப்புல உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சம்பவம் நடக்கும். சீரியஸா நடக்கும். நான் சொன்னப்ப நடக்காதுன்னு சொன்னவங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் அடிச்சு சொல்றேன், நடக்கும். அதே மாதிரி உதயநிதி உள்ளிட்டவர்களையும் கைது செய்தே தீர வேணும். கடைசியா கைது ஸ்டாலின் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த நேரத்துல அதிமுகவினரோட அந்த கூட்டணி அப்படிங்கிறது இப்ப சிக்கல்ல இருக்கு. தகுதி நீக்கம் பிரச்சனை போக்குவரத்துங்கிறது வரும். அப்ப இருக்கிற திருமாவளவன், IUML, கம்யூனிஸ்ட்,
காங்கிரஸ் இவங்களை வச்சுதான் இந்த அரசை ஓட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருமாவளவனுக்கு அமைச்சரவையில் இடம், MUML-க்கு அமைச்சரவையில் இடம், காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் இடம், எல்லா கட்சிக்காரர்களுக்கும் அரசியல்ல அமைச்சரவையில இடம் கொடுத்துட்டா அவங்க அதுக்கப்புறம் கூட்டணியை விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த அரசாங்கம் விசிகாவுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுறேன், உடனே ஜாதி ஏரியாலாம் என்கிட்ட யாரும் தூக்கிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா நான் பல முறை நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த திருமாவளவன் கட்சியினர் அமைச்சரவையில இடம் பெற்றால் அவர்களுடைய ஆட்டம் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் ஓகே, ஆடுங்க, நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். என்ன இப்ப திமுக கூட்டணியில இருந்தப்ப இவங்க ஆடின ஆட்டம்ங்கிறது திமுகவை வீழ்த்துச்சு. இப்ப மறுபடியும் இவங்க ஆடுனாங்க, அது ஆளும் அரசு கண்டுக்காம விட்டுச்சு, கூட்டணி நம்ம எப்படி கண்டுக்கிறது அப்படிங்கிற லெவல்ல விட்டாங்க அப்படின்னா அப்புறம் இவங்க சங்கியும் பிடிச்சி கடிக்க வேண்டியதான் டெய்லி வீடியோல உட்காந்துட்டு. வேற வாய்ப்பு இல்லை. அது எது பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம். நல்லா இருந்தா பாராட்ட போறோம். பட் இது எனக்கு என்னமோ கொஞ்சம் ராங் ரூட்டா தான் தெரியுது. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை, மற்ற பிரச்சனைகள்லாம் கூட ஓகே, இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு நேத்து நாம பேசியிருந்தோம். நேற்று இரவோடு இரவா 74 ரவுடிகள் சென்னையில கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு பலத்த கைத்தட்டல் அப்படிங்கிறத கொடுக்குறோம். பட் இன்னும் தமிழகத்துல போதைப் பொருட்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே முடியல. அது மாதிரி டாஸ்மார்க்ல பாட்டிலுக்கு 10 ரூபா, அது எல்லா இடத்துலயுமே இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டாஸ்மார்க் பணியாளர்களுக்கு 12,000 ரூபாய் சம்பளம், அதை சரி பண்ணாம இந்த 10 ரூபா விவகாரத்தை தடுக்கவே முடியாது. 10 ரூபா வாங்குறதுல 1 ரூபா தான் அந்த ஆளுங்களுக்கு கிடைக்கும், மீதி எல்லாம் எங்க போகணுமோ அங்க போயிடும். பட் அங்கேயே போகல அப்படின்னாலும் ருசிகண்ட பூனைகளால் டாஸ்மார்க் பணியாளர்கள் இந்த வேலையை பல இடங்கள்ல செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பிளாக்ல சரக்கு ஓடுறது, இது மாதிரி போதைப் பொருட்கள், கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை அப்படிங்கிறதா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்று கூட நாம சொல்லியிருந்தோம், திரு பொன்மாணிக்கவேல் மாதிரியான அதிகாரிகளை இதுக்கு ஒரு சிறப்பு அதிகாரியா நியமனம் செஞ்சா இந்த கஞ்சா பிரச்சனை அப்படிங்கிறதுல இருந்து தடுத்துடலாம். அதை நம்ம சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இந்த அரசை திமுகவினர் விமர்சிச்சிருந்தாங்க, இது ஒரு ரீல்ஸ் அரசு, இது ஒரு இன்ஸ்டாகிராம் அரசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இன்ஸ்டாகிராமால தான் விஜய் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா அப்ப ராத்திரி 2 மணிக்கு வரைக்கும் உட்காந்து இன்ஸ்டாவில எவக்கால அழகா இருக்குன்னு பார்த்து மார்க் போட்டுக்கிட்டு இருந்தாரு முன்னாள் துணை முதலமைச்சர் சின்னது. அது அப்ப இன்ஸ்டா இல்லையா? இது இப்ப திமுக வண்டியுமே இன்ஸ்டா இல்லையா? எவ்வளவு கொழுப்பு உங்களுக்கு! மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கா, நீ இன்ஸ்டாவில் ஆட்சிக்கு வந்த அப்படின்னா நீங்களாம் இன்ஸ்டா வச்சுக்கவே இல்லையா? உங்ககிட்ட ஐடிவின்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? வளர்ந்த தண்ட கருமாந்திரம் ஒண்ணு மன்னார்குடியில நிக்க வச்சு தோக்கடிச்சிங்களே, அதுக்கெல்லாம் மூளை கிடையாதா? சும்மா வரலடா திமுககாரன், சாதாரணமா வரல திமுககாரன் அப்படின்னு தெனாவெட்டு கருணாநிதி பேச தெரிஞ்சது இல்ல, அதுகிட்ட எல்லாம் இன்ஸ்டா கிடையாதா? ராத்திரி 2 மணிக்கு உட்காந்து கால் பாக்குறீங்க, அழகிய கால்கள், பாதம் தேடிய உதயநிதி அப்படின்னு நாம பேசலாமா? இத அடுத்தவனை இன்ஸ்டாகிரியா? இதுல இந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எல்லாம் எவ்வளவு திமிரு கருணாநிதி இருக்குன்னா, கொளத்தூர் மக்கள்லாம் அப்படி ஓட்டு போட்ட மக்களை எப்படி பேசுறாங்க பாருங்க. கொளத்தூர் மக்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடலையா, அதனால கொளத்தூர் மக்களையே கேவலமானவர்களா சித்தரிக்கிறாங்க. இதுல இவருக்கு இன்னொரு கொழுப்பு என்னன்னா, இவர் இவரோட தொகுதியில ராஜினாமா பண்ணிட்டு யாரு வேணாலும் ஆதவர்ஜுனாவை நிக்க சொல்லுங்க, நான் என்ன பாத்துறேன் யாரு ஜெயிக்கிறான்னு. இந்த தெனாவெட்டு கருணாநிதிக்கு தாண்டா உங்களெல்லாம் 5000 ஓட்டுல ஜெயிக்க வச்சிருக்காங்க. திரும்ப நின்னா அதுவும் நக்கிட்டு போயிடும். ஒழுங்கு மரியாதையா மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அந்த தீர்ப்பை மதிச்சு மரியாதையா நடந்துங்க. சரி, லெட் மீ கம் டு த பாயிண்ட். இப்ப நாம டிவிகே அரசை விமர்சனம் வைக்க போறோம். இதை வச்சுட்டு தான் அந்த இடையில ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன், நல்லா அதை சொல்லுவேன். என்ன விமர்சனம் அப்படின்னா, இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தென்காசியில ஒரு வாசுதேவி அப்படிங்கிற டிவிகேவை சேர்ந்த ஒரு மகளிர் அணி, அவங்க மருத்துவர் அணி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண் மருத்துவச்சிலாம் கிடையாது, அது ஏதோ மெடிக்கல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் ஏதோ படிச்சிருக்கு. இது டிவிகே மாவட்ட செயலாளரோட உத்தரவிற்கு இணங்க மருத்துவமனையில போய் ஆய்வு செஞ்சுதான். இந்த மாதிரி பைத்தியங்கள் எல்லாம் கட்டி போடுங்க, இல்லாட்டி உங்க கதையவே முடிச்சு விட்டுரும். இந்த மாதிரி பைத்தியங்கள் எல்லாம் வெளியே விடவே விடாதீங்க. என்ன தகுதி இருக்கு உனக்கு அரசு மருத்துவமனையில போய் ஆய்வு செய்ய? நீ என்ன மக்கள் பிரதிநிதியா? அட்லீஸ்ட் அந்த வார்டோட கவுன்சிலராவது இருக்கியா? டிவிகே பேட்ச் ஒண்ணு போட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கா போற. அப்ப யாரு வேணாலும் எங்க வேணாலும் போயிடலாமா? சொல்லு. மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு டிப்ளமோ படிப்பு படிச்சதாலே இவங்க ஆய்வு செய்ய கிழிச்சு கிளம்பிட்டாங்களாம். அப்படியே திமுக இருக்கிற திமிரு இதுங்களுக்கும் வருதோ அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் இருக்கு. இதெல்லாம் ஸ்டார்டிங்லயே கண்டிச்சு வச்சீங்க, இல்லாட்டி அது தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் முடியும். அது மாதிரி பாத்தீங்கன்னா முதலமைச்சரோட அலுவலகம் அப்படிங்கிறது ரொம்ப கண்ணியமான ஒரு அலுவலகம், அரசு ரகசியங்கள் பேசக்கூடிய இடம். அங்க உட்காந்து மாற்றுத்திறனாளிகள் சங்க நிர்வாகிகளை சந்திக்கும் போது அங்க ஒண்ணு உட்காந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு.
இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாலின் பாபு கோபு நாம ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா நம்ம சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்க்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புச்சுல்ல, அதே மாதிரி கிளம்பிருமோ எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வாயை அடக்கி உடக்கி பொத்தி வைங்க. இந்த ரீல்ஸ் போடுறது, இந்த 10 காசுக்கு போறாத விட்டு ஆஸ்பத்திரியில ரைடு நடத்துறது, இந்த மாதிரியான வேலைகள், இந்த மாதிரியான ஷூட்டிங் வேலையை முதல்ல கொஞ்சம் தடுங்க. அதுவும் நம்ம மீடியாக்காரங்க இருக்காங்கல்ல, கொலை மாசாக கார் ஓட்டிய முதல்வர் நம்ம முதல்வரா இது அப்படின்னு இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் கலாட்டாலாம் இந்த கட்டு சோத்தை தூக்கிட்டு வந்துட்டு உங்க ஆபீஸ்லயே படுத்துக்குவானுங்க. நின்னா நடந்த மாசு, நடந்தா மாசு, படுத்தா மாசுன்னு விட்டுக்கிட்டே இருப்பானுங்க ஃபயர். இது திமுக சலிப்பு தட்டுறதுக்கு மிக முக்கிய காரணம் இது. எந்த சேனலை போய் தொடங்கி விட்டாலும் ஸ்டாலின் வேறாரு கிழிச்சு தள்ளிட்டாருன்னு பாட்டு ஓடிச்சு பாத்தீங்களா? ஸ்டாலின் தோழரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும்னு. இதுதான் மக்களுக்கு பெரிய அளவுல சலிப்பு தட்டுறதுக்கு ஒரு காரணம். ஓவர் விளம்பரம் கண்டிப்பா எதிர்மறை விளைவுகளை உருவாக்கும். விளம்பரத்தை தேடாம மற்றபடி மக்கள் பணிகள் ஓரளவுக்கு சிறப்பாவே நடந்துகிட்டு இருக்கு. அதை இன்னும் வேகம் எடுங்க. உங்களோட அரசுக்கு மக்களே விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வெற்றியவும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. செய்வீங்கிற நம்பிக்கையோட இப்ப நாம முக்கியமான விவகாரத்துக்கு வரும். வேற ஒன்றும் முக்கியமான விவகாரம்லாம் இல்ல. இன்னைக்கு 10th ரிசல்ட், அதனாலதான் காலையில வீடியோ போட முடியல. என்னோட மகள் 465 மதிப்பெண்கள் அரசு பள்ளியில் படித்து எடுத்து அந்த பள்ளியில் முதல் மதிப்பெண் அப்படிங்கிறதே அடைஞ்சிருக்காங்க. அந்த சந்தோஷத்தாலதான் காலையில வீடியோ போடல, இப்ப போடுறேன். தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருக்கோம்.